2 பக்கமும் தண்ணி கைஸ். சரியான மறக்காம இந்த அதிரப்பள்ளி டு மூணார் ரூட் யாராவது விசிட் பண்ணி பாருங்க. நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கைஸ் ரோடு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. என் நிலைமையே இப்படி இருக்குன்னா பின்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கானுங்க. R15 நிலமெலாம் யோசிச்சா எனக்கு பாவமாகுது. டக்குன்னு கையிலே அடி விழுவும் கைஸ். கைஸ் அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் செடி கைஸ். அண்ணாச்சி பழம் செடி அதாவது எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா அந்த ரோடு? அதை பாருங்கள். அது கைஸ் நான் உங்கள் கூடி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி டு மூணார் போயிட்டுருக்கோம் கைஸ். அதாவது மோஸ்ட்டாக யாருமே அந்த ரூட்டில் அதிகமாக போகாத ஒரு ரூட்டு. அதிகபட்சம் யாருமே போனதில்லை, ஒரு சிலர் தான் போயிருக்காங்க. வீடியோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனீங்க வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப்பில், அதை கூட நான் பார்த்தேன். பட் நீங்களும் மூணார்லேருந்து அதிரப்பள்ளியிலேருந்து மூணாருக்கு ஒரு வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வழி வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன் கைஸ். ஆனால் ஃபுல்லாக இதேமாரி தான் ஆஃப் ரோடு, அப்படியே இது ரோடு குண்டு குழியமாக போயிட்டுருக்குது. ஆனால் நல்லா இருக்குது கைஸ். இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஃபுல்லாக வந்து லப்பர் மரம். அது இல்லாமல் இதில் கொஞ்சம் பயம் உண்டாக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்னு போட்டிருக்காங்களா, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளியில் நம்ம சாலக்குடி போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்து லெஃப்ட்டு கட் ஆனோம்னா லெஃப்ட்டு கட்டாகி உள்ளே வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகணும் கைஸ். ரைட் கட் ஆனிங்கன்னா அது வேறு ஒரு ஊருக்கு போகுது. லெஃப்ட் கட் ஆனிங்கன்னா திருப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போகும். மூணாரே போகாது, மூணார் அடிவாரம் போகும். அந்த கொச்சின் ரோடு கிட்டத்தட்ட அது என்ன ஊருன்னு தெரியல கைஸ், அது சரியான மேப்பில் பார்க்கல. அடிமலையே ஏதோ போட்டுருந்துச்சு, அந்த இடத்துக்கு போவோம் கைஸ். மறக்காமல் இந்த அதிரப்பள்ளி டு மூணார் ரூட் யாராவது விசிட் பண்ணி பாருங்கள். நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் பெட்ரோல் எல்லாம் போயிட்டுருக்கோம். அது எங்கே போய் நிற்க போகுது என்னன்னு தெரில. வழக்கம் போல் எம்டியில் பெட்ரோல் இல்லை கைஸ். போய் பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் செடி கைஸ். அண்ணாச்சி பழம் செடி அதாவது எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா அந்த ரோடு? அதை பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து அண்ணாச்சி பழம் செடி தான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேயிலை எஸ்டேட் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன உள்ளெல்லாம் போக முடியாது. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க. இது வந்து சாதா கம்பி வேலியில் கைஸ். கரண்ட்டு ஆட்டையை போடுறேன்னு கையை விட்றாதீங்க, அப்புறம் இழுத்துட்டு தான் கிடக்கணும். அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது, ஆனால் அடித்தா சும்மா சுருன்னு ஏறும் கைஸ். ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி சிலுத்து வலிக்கு எடுக்கிற அளவுக்கு ஏறும். இது யானைக்கு தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. யானை இது இங்கே தான் அங்கேயும் யானை எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்காங்களா, அதனால் ஃபுல்லாக யானைக்கு போட்டிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் கைஸ், எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம். இங்கெல்லாம் வந்து இவங்க தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது இந்த வடக்கு நண்பர்கள் தான் வந்து இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஃபுல்லாக வந்து ஒரு இது ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டீ பிளான்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கைஸ். ஆனால் என்ன எங்களுக்கு இப்போ கிளைமேட்டை பார்த்து தான் பயமாக இருக்குது. ஐயோ ரோடு பாருங்களேன், ரொம்ப அப்படி எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மாஸ்க் பிடிங்கிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து நம்ம ஹெட் வந்து ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம போட்டு டப்புன்னு அடித்தோம்னு வைங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்கில் இருக்க ஸ்க்ரூ ஏதாவது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ஆஃப் ரோட்லாம் நின்றுச்சுன்னா கூட பரவாயில்ல. இதே மாதிரி போணுச்சுன்னா நம்ம பொழப்பு சிரிச்சிடும். அவனுங்களை சொல்லிட்டு நம்ம நடுக்காட்டில் நாம் தான் நின்றுட்டு முக்கிட்டு இருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்துடுங்க. பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளியிலேருந்து மூணார் 130 கிலோமீட்டர் காட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி ஆயிரம் கைஸ் நம்ம போய் மூணார் ரீச் ஆகிறதுக்கு. மூணாறுலேயும் மழை பிரிச்சுட்டு ஊற்றுதுன்னுக்குறாங்க, இங்கேயும் வால்பாறையிலையும் மழை பிரிச்சுட்டு ஊற்றுது கைஸ். வால்பாறையில் செம்ம மழை, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த மாதம் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக வால்பாறை விசிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் அதிகமான மழை இல்லை, ஒரு ஜாலியான மழை. அதாவது மலையிலே நினச்சிக்கிட்டே நம்ம என்ஜாய் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு மலையில் நினச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கீழே அதிரப்பள்ளி இறங்க மழை அப்படியே கம்மியாக இருக்குது கைஸ். மலைக்காப்பாராஜக் போஸ்ட் வரைக்குமே மழை தூரல் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகிக்கிச்சு. நல்லா இருந்துச்சு கைஸ். அதிரப்பள்ளி வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட்டு. அது ஒரு டார்க் ஃபாரஸ்ட் கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி இது பண்ணுது, எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி பயன்படுத்துது அந்த ஃபாரஸ்ட்டே. யானை வந்து குறுக்கணுண்டா பயமுறமோ இல்லையோ, அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே பயந்துக்கும். இதில் வேறு யானை சாணி அங்கேயும் தெரிச்சு கிடக்குது கைஸ். ரோடு ஃபுல்லாக யானை சாணி தான். ஆனால் நிறைய பேர் வந்து அதிரப்பள்ளி வந்துட்டு நான் யானையை பார்க்கலன்னு வந்து கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு லக்கு தான் கைஸ். லெஃப்டா ரைட்டா லெஃப்ட்டு. அதாவது மேப்பில் வந்து அதாவது ஃபோனில் வந்து சுத்தமாக சிக்னல் இல்லைங்க கைஸ். ஆனால் வந்து மேப் ஒர்க் ஆகுது எப்படின்னு தெரியல. நானும் ஏதோ குருட்டாம்போக்கில் ஏதோ காட்டுதேன்னு போயிட்டுருக்கேன். ஆனால்
எங்கே போயிட்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரில கைஸ். பாருங்களேன், நான் சொன்னல லப்பர் மரம் அங்கே இருந்துச்சின்னு சொன்னால, அங்கே பாருங்க இருக்குதுதா தெரியுதுங்களா? ஃபுல்லாக பார்த்தீங்களா கவர்லாம் கட்டி விட்ருக்காங்க. அது அப்படியே அந்த கவர் மழை தண்ணி போகாமக்கிறதுக்கோசம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஸ்டெப்பு மாதிரி எடுத்து விட்டு மழை கவர் கட்டி விட்ருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த மரம். ஆனால் இந்த மரத்துலேருந்து ஒரு அந்த லப்பரோட ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருது கைஸ். அப்படியே லப்பரோட ஸ்மெல் அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படியே அடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து லப்பர் மரம் தான் இருக்குது. முன்னாடி லப்பர் மரம் தான் இருந்தது, இப்போயும் லப்பர் மரம் தான் கைஸ் இருக்குது. இதெல்லாம் எஸ்டேட் ரோடுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்து ப்ரைவேட் ரோடா ஒரு பப்ளிக் ரோடா என்னன்னே தெரியல. பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு மாதிரி. ஆனால் ஜாலியாக இருக்குது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் இப்போ 6 சீசனில் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். இப்போயுமே மழை பெய்யுது, ரோடு பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது மழை சாரல்லே தான் சுற்றிட்டுருக்கோம். எங்கே போனாலும் மழை வருது கைஸே. மழை வரடான்னு ரெயின் கோட்டை கலட்டினா மறுபடியும் மழை வந்துடுது. அதனால் ரெயின் கோட்டெலாம் எடுத்து முன்னாடி டேங்க் கவரில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல்ல கிளைமேட்டு, இந்த ரூட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது கைஸ் முன்னாடி. நாங்கள் அங்கே அந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் வந்தப்போ. அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. சரி அப்படின்ட்டு வந்துட்டோம் கைஸ். சப்போஸ் நீங்கள் வரக்குள்ளே இருந்தாங்கன்னா என்ட்ரி எது போடுற மாதிரி இருந்தால் என்ட்ரி போட்டுங்க. நாங்கள் எதுவும் என்ட்ரி போடாமல் போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளி மாதிரி இன்னொரு செக் போஸ்ட்டில் போயிட்டு ஏதாவது என்ட்ரி காட்டணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மாட்டிக்குவோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் அது நல்லாயிருக்கு, இந்த ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் அல்லு கிளம்பிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேப்பில் டவர் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது ரோட்டில் போகிறவங்கிட்ட முன்னாடியே மூணாறு இருந்த வழி போகுமா அப்படின்னு சொல்லி கூட கேட்டு போகலான்னு பார்த்தா இங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட வழியும் கேட்க முடியாது. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு மேப்பு, அதாவது டவர் இடத்துல மேப் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படியே அந்த மேப் வச்சு போய்க்கிங்க ஜாலியாக. அது வழி தவறினா தான் பயணத்தோட அழகே அதுதான் தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாலாம் நீங்கள் வழி தவறிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு குரூப்லேருந்து தனியாக போயிட்டோம்னா கூட ஏதோ திருப்பி வரக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை பற்றி பேசி சிரித்து அது ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிடும். அதுக்குன்னு தனியாலாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போங்க கைஸ். ரோடு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. என் நிலைமையை எப்படி இருக்குன்னா பின்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கானுங்க. R15 நிலைமைலாம் யோசிச்சா எனக்கு பாவமாகுது. டக்குன்னு கையிலே அடி விழுவும் கைஸ். போலாமா? தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் போகணும். 98 இப்படியே இதே ரோட்லேவா? இதே மாதிரில கொஞ்சம் தூரம் தான் கீழே இந்த ரோடு கொச்சின் ரோடு போய் ஜாயின் ஆகுது. இந்த வழியில வந்து கையெல்லாம் நோ வந்து செத்து வருது. பிகாஸ் யுவர் பைக் உன் வண்டி ஆகும். என் வண்டி நோவா போயும். பின்னாடி ஐயோ வலிக்குது. நீங்களாம் ஒழுங்கா ஓட்டுவா பாவம். வந்தாலும் உசை விட்டுருவாரு வண்டி மேல. நீ வண்டியை கொண்டு அதுக்கே வந்து எங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமா இருக்குடா. என் வண்டியில் நினைச்சு பாரு. என் வண்டியா நல்லா இருக்குடா. அது ஹீரோ கட்டாரு ஆயிட்டு வரேன் நான். வரியா நாங்க ஓட்டுறதா போட இதுல உட்காந்தாலும் உயிர் தப்பிச்சுக்கலாம். அதுல வந்தாலும் நம்மளால நம்மள இடுப்பு கை கால்லாம் வலி எடுத்து போயிருந்தா. சரி வா போலாம். ஏறு மாப்பிள. ஏய் ஏறுறா வரா. ஹெட்ஃபோன் வேணா ஒன்று எடுத்து போட்டுக்க, பாட்டு வேணும். ஆப்பா மேப் வர திடீர்னு மாறிக்கிட்டா.
கேஷ் இப்போதான் ஒரு நல்ல ரூட்டு வந்துருங்க கேஷ். இங்க எல்லாரும் இது காட்டுக்குள்ள தானே ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஓட்டலாம்னு நினைச்சாங்களும் எல்லாருமே வந்து ஹெல்மெட்டை போட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி போறவங்களும் ஹெல்மெட் போட்டு போறாங்களா, வரவங்களும் ஆப்போசிட்ல வரவங்க ஹெல்மெட் போட்டு தான் வராங்க. அதனால வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நோ பார்க்கிங். புதுசா இருக்கு, புதுசா எல்லாமே. சிசிடிவியா? இங்க கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க இங்கன்னா. இங்க பாருங்க, ஏதோ பெருசா இருக்கு. இங்க பாருங்க, ஏதோ ஒரு லேக்கு. வச்சு பின்னாடி காத்து இருக்கா? ஒரு மாதிரி டயர் சவுண்டு கேக்குது. சரி, பெட்ரோல் பங்க்ல அடிச்சுக்கலாம் விடு. சூப்பரா இருக்கு மச்சி. ஏன்னா போட்டிங்லாம் எதுவும் இல்லையா? ரோடே இருக்காதா இருந்துரா? என்ன ஒரு வண்டி? BMW RC. சூப்பரா இருக்கு. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு பார்த்தா அடிக்கணும். ரெண்டு பக்கமும் தண்ணி கேஸ் சரியான. என்ன ஊர் இது? ஊர் பேர் போட்டிருந்தா கூட போடலாம். மலத்தூர் ரோடா? அடிவாரம். இந்த ஊர் பேர் அடிவாரம். ஃபுல்லா தண்ணியா இருக்கு, சூப்பரா இருக்குது. ஏதோ பீச்ல இருக்க மாதிரி இது. எங்க அங்கேயே போலாமா திருப்பிட்டு? ஆமா, டீ இருக்காது. சரி, அங்க முன்னாடி போய் பார்ப்போம். இருக்கா? ஓ, அங்கிட்டு போய் பார்க் பண்ணுங்க. இருக்காங்க போங்க. நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே விளையாடுறோம்.